பாளையங்கோட்டை அருள்மிகு ராமசாமி கோவில் திருக்கோவில் மாசி பிரம்மோற்சவ சிகர நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதிய தேரில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஸ்ரீ ராமபிரான் எழுந்தருள கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் பக்தர்கள் தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ராமசுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பிரம்மோற்சவ திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மாசி திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினமும் காலை தோளுக்கினியானின் புறப்பாடு, பின்னர் திருமஞ்சனம் கோஷ்டி, இரவில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்வான 10ஆம் நாளான இன்று திரு தேரோட்டம் நடைபெற்றது. பழைய தேர் பழுதடைந்த நிலையில் பக்தர் ஒருவரின் முயற்சியால் 20 லட்சம் மதிப்பில் 14 அடி உயரத்தில் திருத்தேர் செய்யப்பட்டு நேற்று வெள்ளோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்திற்காக காலையில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பகலில் கும்ப லக்னத்தில் ஸ்ரீ ராமபிரான் திருத்தேருக்கு எழுந்தருளினார். சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ ராமபிரானுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் கோபாலா கோவிந்தா என்று கோஷங்களுடன் தேர் வடம் பிடித்து இழுத்தனர். மாடவீதி மற்றும் ரத வீதிகளில் திருத்தேர் ஊர்வலமாக சென்று திருக்கோவில் வந்தடைந்தது. நாளை தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நிகழ்வுடன் மாசி திருவிழா நிறைவு பெறுகின்றது.